அம்மா கொடுக்குற பால் பத்தல அதனால குட்டி பால் நிப்பு போட்டு ஊட்டி இருக்கிறேன் உனக்காக காத்திருக்க உன்னோட நான் வேணும்
எப்படா உள்ள பாங்க நான் வந்து புள்ள கொடுக்கல புள்ள புள்ள பொன் நான் பெரிய புள்ளா கொடுக்கல ஏய் பொன் பொருளா பெரிய புள்ளா அது விளக்கமா சொல்லணும் விளக்கமான வார்த்தைகள் சொல்லணும் ஏய் நீ உள்ள பாங்க நான் வந்து ஆத்து வைக்கிறேன் ஏய் பொன் பொருளா பெரிய பொன் பொருளா கட்டி வச்சுக்கிறா பொன் பொருளா மூட்டையா கட்டி வச்சுக்கிறா அவுத்து வைக்கிறப்போ உங்களுக்கு தேவையான ஏய் நான் உன்னை பாக்குறேன் வந்ததுல இருந்து ரொம்ப அழகா பேசுறேன் ஏய் இப்படியே பேசுறேன் நேரத்துல அடிமனது உன்னை நீக்கணும்டா ஆமா மாமா எப்ப தூங்கி வந்தவரியா ஏய் என்ன பண்ற சுவாமி நாட்டில் சிறப்பாக இருந்தது சுவாமி அது மட்டும் இல்லை பாருங்க சுவாமி நம் குழந்தைக்கு அழகான பெயர் சூட்ட வேண்டும் உண்மை ஆமா ஒரு பிள்ளை என்றால் அதுக்கு பெயர் சூட்ட வேண்டும் அந்த பிள்ளைக்கு குழந்தைக்கு என்னடா பேர் வைக்கலாம் ஒரே எழுத்து என்ன எழுத்து எங்க இருந்தாலும் வரும் என்ன பேர் வைக்கிற அழகா இருக்கும் கூப்பிட்ட உடனே ஓடி வரணும் பேர் வைக்கிற பெருமாள் இந்த ஊர்ல யாரு பால் கோயில் கோயில் என்ன தெரிஞ்சு அப்படியா அவ்வளவு நல்லவனா சரி சொல்லு தெருவுல பேர் வச்சனா பத்து தெரு மஞ்சள் போட்டு ஐயோ எங்கடா ஓ பட்ட படிப்பு போவாங்க ஒரே எழுத்து எங்க இருந்தாலும் ஓடிடணும் அப்பேற்பட்ட பேரு கூப்பிட்ட உடனே ஓடிடணும் அப்படிப்பட்ட பேர் என்னடா பெயர் ஒரே பெயர் ஒப்பற்ற பெயர் சிறப்பான பெயர் இந்த ஊரில் யாரும் அறியாத பெயர் சொல்லுடா வாய்க்கு சுலபமாக வரும் என்று பேர் வையுங்கள் எனக்கு இவன் வேண்டாதே சுக்கராச்சாரிய கூப்பிட்டு குழந்தைக்கு பெயர் சொல்ல வேண்டும் ஜாதகத்தையும் கணிக்க வேண்டும் இப்போ இது பேருக்கு வச்சு வைத்திடலாம் அப்புறமே ஜாதகத்தை கணிக்கலாம் அப்படியே எனக்கு ஜாதகத்தை கணித்துட்டு பேரை கணிச்சிட்டு என் நேரங்காலம் நல்லதா இருக்கு இப்போ இதுக்கு இந்த குழந்தையுடைய பேர் எனக்கு எப்போதும் இந்த மேரி மாதாவுடைய அருளால் பிறந்ததனால் இந்த இயேசுடைய அருளால் பிறந்ததனால் இந்த குழந்தையின் பேர் அந்தோணி சரி இந்த குழந்தை பேர் வைத்தாச்சு இதற்கு மேல் நான் ஜோதிடரை பார்த்து அது ஜோசியத்தை ஏற்று வர வேண்டும் ஜாதகத்தை கணிக்க வேண்டும் ஜாதகத்தை கணிக்க வேண்டும் ஜோதிடர் ஆயிட்டு வந்தாயா அனைத்தும் சொல்லுவார் எந்த குறை இல்லாமல் சொல்லவார் சரி அமருங்கள் அமருங்கள் பிள்ளை இல்லாத அரண்மனையில் பிள்ளை பிறந்திருக்கிறது பிறந்திருக்கின்றது பிறந்த நேரம் நல்ல நேரமா அதன் வளர்ச்சி எப்படி இருக்கும் எப்படி இருக்கும் அதனால் யாருக்கு லாபம் யாருக்கு நஷ்டம் இருக்குமா கூடுமா உலகத்துல பிறந்துச்சு நல்லபடியா இருக்கும் இருக்கும் வெளிநாட்டுக்கு போகணுமா குழந்தை எப்படி என் கையில் இருக்கிறத ஓலச்சோடி என்ன செய்ய தெரியுமா ஒரு ஏடா எடுக்கிற நீ எந்த கையில போறியோ அதை வந்து ஜாதகத்தை என்ன செய்ய தெரியுமா இப்போ கையில போடணும் கையில ஆமா அவர் என்ன சொல்றாரு கேட்டு செய்டா கையில போடணும் அவர் என்ன சொல்றாரு கேளு நான் என்ன சொல்றேன் கையில போட்டு என் கையில
ஓலைச்சுவடியில கயிறு எடுத்து போட்டு மெதுவா தள்ளணும்டா. கயிறை போட்டு ஆமா. வயதானவர்களா? அவர் என்ன சொன்னாரு? கயிறை போட்டு மெதுவா தள்ளுறாங்க. டேய், அந்த ஓலைச்சுவடி வச்சிருக்கின்றனோ அந்த கயிறு அந்த ஓலைச்சுவடியில போட்டு அது மெதுவாக நகர்த்து. ஏட்ட பொறுமையா தள்ளு. எத்தனை முறை இருந்தாலும் இது மன்னர் இடத்தில் சொல்லலாமா? சொல்லுதான். மெதுவா இருந்தாலும் நல்லதா இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் மன்னருக்கு தெரிவிப்பது நல்லது இல்லையா? சரி, இந்த குழந்தைக்கு என்ன பெயர் சொல்றீங்க? இந்த குழந்தையின் பேர் அந்தோணி. இது சுத்திய பேர் அந்தோணி. அந்தோணி என்று பெயர் சுட்டினேன். அந்தோணி என்று அழகான பெயர் சொல்றீங்க. அழகாக அந்த மேரி மாதாவுடைய அருளால் பிறந்ததனால் இயேசுவுடைய அருளால் பிறந்ததனால் அந்தோணி என்ற பெயர் வைத்திருக்கிறேன். அந்தோணி பேர் வச்சிருக்கீங்க. பேர்ல எந்த குறையும் கிடையாது. பேர்ல எந்த குறையும் கிடையாது. பிறகு இந்த பிள்ளை பிறந்த நேரம் நேரம் சுத்தி பிறந்திருக்கிறது. கொடி சுத்தி பிறந்திருக்கிறார். பிறந்த குழந்தையா அதனால் கோட்டைக்கு ஆபத்து நேரம். ஐயோ! சுவாமி! இதெல்லாம் கூறினீர்கள். அப்பா, நான் உரைக்கவில்லை. ஏய், அவனது ஜாதகத்தில் இருப்பதைத்தான் சொல்கின்றேன். ஜாதகத்திலே இருப்பது என்ன? மாலையுடன் பிறந்திருக்கிறது. ஏய், மனைக்கே உதவாத குழந்தை இது. மாலையில் பிறந்ததனால் இந்த மலைக்கு ஆகாது. ஆமா. பிறகு அது மட்டுமல்ல, கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறது. இது ஒரு பொழுதும் கோடையே ஆகவே முடியாது. ஐயோ! சாமி! 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 என்ன வார்த்தை கூறுகிறீர்கள் சாமி? பிறகு என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? என்ன செய்ய வேண்டும்? ஒரு நாடு நலமாக இருக்க வேண்டும் என்றால் நாடு நலமாக இருக்க வேண்டும் என்றால் மன்னர் நல்ல முறையில் இருக்க வேண்டும். ஏய், அப்படி மன்னர் நலமாக இருந்தால் நாடும் வீடும் நாட்டு மக்கள் அனைவரும் தொழிலில்லாமல் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். ஏய். ஆனால் இந்த மன்னருக்கு பிறந்த குழந்தையே நேரம் சரியில்லாத பொழுது இந்த குழந்தை நாட்டுக்கு நல்லது கிடையாது. ஆகையினால் இந்த குழந்தை ஏதாவது செய்து விடுங்கள். அப்படி செய்தால் இந்த நாடு நலமாக இருக்கும், தாங்கள் நலமாக இருக்கிறது. வருகின்றேன். ஐயோ! இறைவா! 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 கோவிந்தா! சாமி! மேரி மாதா! இயேசுவின் அருளால் பிறந்திருக்கிறேன். மேரி மாதாவின் அருளால் பிறந்திருக்கிறேன். இந்த குழந்தைக்கு இப்படிப்பட்ட நிலைமையா? இந்த சாமி சொன்ன வார்த்தை எப்படி தெரிந்திருக்கிறது? சுவாமி, மேரி மாதா, தெய்வமே, உன்னையா நினைத்து உன்னுடைய ஆலயத்துக்கு வந்தோமே, எங்களுக்கு எப்படி ஒரு குழந்தை பிறந்திருக்கிறது என்று ஆவலோடு இருந்தோமே, இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டுள்ளது. பிறாத நேரத்தில் பிறந்து விட்டது. மாதா, என்ன சொல்லுன்னு தெரியவில்லையே, என்ன சொல்லுன்னு தெரியவில்லையே. ஐயோ, இறைவா! அன்பான உறவு, இது ஆகாத உறவு. ஏன் இந்த பிரிவு? இது இறைவனின் முடிவு. ஏன் இந்த பிரிவு? இது இறைவனின் முடிவு. அன்பான உறவு, இது ஆகாத உறவு. ஏன் இந்த பிரிவு? இது இறைவனின் முடிவு. இறைவனின்
என் மனைவி என்ன சொல்வாளோ என்ன செய்வாளோ தெரியவில்லையே. 10 ஆண்டுகள் புத்திர பாக்கியம் இல்லை என்று அவள் கவலைப்பட்டுக் கொண்டிருந்தாளே. அப்பொழுது இந்த நேரில் சாதாரண ஆலயத்துக்கு சென்று குழந்தை பிறந்து விட்டது என்று சந்தோஷத்தில் இருந்தாலே. இப்பொழுது நான் என்ன கூறுவேன், அவளுக்கு எப்படி நான் ஆறுதல் சொல்லுவேன் என்று தெரியவில்லையே. இறைவா, மாதா மாதாவே, இப்படிப்பட்ட சோதனை எப்படி கொடுத்து விட்டாயே. இனி என்னிடத்தில் எப்படி சொல்லுவேன் என்று தெரியவில்லை. என் மனைவிக்கு எப்படி ஆறுதல் சொல்லுவேன் என்று தெரியவில்லையே. அமுதா அமுதா. சுவாமி, அத்தா, பூவாகி காயாகி கனித மரம் என் குழந்தைக்கு ஜாதகத்தை கணித்து விட்டீர்களா? சுக்கராச்சாரியர் என்ன கூறினார், ஏது கூறினார், தெல்ல தெளிவாக கூறுங்க. அத்தான் நம் குழந்தை எதிர்காலத்தில் எப்படி இருப்பான், ஏது இருப்பான், தெல்ல தெளிவாக. எவ்வளவு ஆசையாக கேட்கின்றாரே, ஆசையா அன்பாக கேட்கின்றாரே. இவனுக்கு நான் எப்படி இந்த வார்த்தை எடுத்து உரைப்பது என்று தெரியவில்லையே. இவனுடைய மனதை எப்படி தரப்படுத்திக்குவார் என்று தெரியவில்லையே. 10 மாதங்கள் ஈன்றெடுத்த பிள்ளையாச்சு, அவள் விட்டு விடுவாளா? அவள் பிள்ளை முக்கியமாய் போச்சு. எனக்கு கோட்டை நாடு முக்கியமாச்சு, இந்த நாட்டினுடைய மக்கள் முக்கியமாச்சு. நான் யாரிடத்தில் எப்படி சொல்லுவேன் என்று தெரியவில்லையே. அமுதா அமுதா, நான் என்னுடைய குழந்தை எதிர்காலத்தில் உன்னிடம் என்னவென்று கேட்கின்றேன். தன்னன் தலைமையில் மொழியில் இருந்து ஏதோ பேசுகின்றீர்களே சுவாமி. உங்கள் முகமாகப்பட்டது வாடி இருக்கின்றது. சுக்கலாச்சாரியர் என்ன கூறினார், ஏது கூறினார், தெளிவாக சொல்லுங்கள் சுவாமி. அமுதா, நான் சொல்லும் வார்த்தையை கேட்டு உன்னுடைய மனதில் அறப்பட்டது அழைப்பாயக்கூடாது. அமுதா, உன் மனதை எவ்வளவு தடப்படுத்திக் கொள்கின்றாயோ அவ்வளவு தடப்படுத்திக் கொள்ள வேண்டும். சுவாமி, தடப்படுத்திக் கொள்ள வேண்டுமா? ஆமா. என் மனதையா? ஆமா. இங்க என்ன நடந்தது, ஏது நடந்தது, ஏன் நான் அப்படி இருக்க வேண்டும்? அமுதா, நான் சொல்லும் வார்த்தையை கேட்டு உன் மனதை திடப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கூறுகின்றேன். என்ன வார்த்தை கூறி போகின்றார் என்று கேட்கின்றாயே. அமுதா, நமக்கு பிறந்த பிள்ளை இந்த கோட்டைக்கு ஆகாத பிள்ளை. அம்மா, ஆகாத பிள்ளை. கோட்டைக்கு ஆகாதா? இந்த கோட்டைக்கும் ஆகாது, இந்த நாட்டுக்கும் ஆகாது, இதோ நாட்டில் இருக்கின்ற மக்களுக்கும் ஆகாது. அதனால் இந்த குழந்தை நம் இடத்தில் வேண்டாம். சொல்வதை கேள். அந்த குழந்தை கொடுத்து விடு, நான் பார்த்துக் கொள்கின்றேன். அதை என்ன செய்வோனோ நான் செய்து கொள்கின்றேன். அந்த குழந்தை சுவாமி, என்ன வார்த்தை கூறுகின்றீர்கள் சுவாமி? தவமிருந்து என் அங்கத்தில் பெற்ற குழந்தையை உங்கள் கரத்தில் கொடுத்துவிட்டு இந்த இடத்தை விட்டு நகர்ந்து செல் என்று கூறுகிறேன் சுவாமி. என் குழந்தை என்ன பாவம் செய்தது? அது என் வயிற்றில் பிறந்தது பாவமா, இந்த நாட்டில் இருந்தது பாவமா? சுவாமி, சொல்வதை கேளுங்கள். என் குழந்தையை நான் தரமாட்டேன். என் உயிரை போராடும் சரி,
இந்த பிறகு என் குழந்தையை நான் தரவே மாட்டேன். அமுதா, இப்படி வாக்குவாதம் பேச வேண்டாம். சொல்வதை கேள். எனக்கு குழந்தை முக்கியமா, இந்த நாட்டு மக்கள் முக்கியமா என்றால் எனக்கு இந்த நாட்டு மக்கள் தான் முக்கியம். குழந்தை இது இல்லை என்றால் 1000 பிள்ளைகளை நாம பெற்றிருக்கலாம். சொல்வதை கேள். இந்த குழந்தை வேண்டாம். இந்த குழந்தை இருந்தால் இந்த நாட்டுக்கு ஆகாது. அது பிறந்த நேரம் கேட்டைய நட்சத்திரம் பிறந்ததால் இந்த கோட்டைக்கே ஆகாது.